பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். இன்றைக்கு ஆவியானவர் நீங்கள் பலப்படும்படியாய் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. எபிரேயர் 6:14 சொல்லுது, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை அவன் எப்படி சுதந்திரிச்சுக்கிட்டான் அப்படின்னா, எபிரேயர்ல 6:15 சொல்லுது, அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். பொறுமையாக காத்திருந்தான். நம்ம 75 வயசுல அவனை கால்ஃபர் பண்ணாரு. அவன் போனான். 100 வயசுல ஒரு பையனை கொடுத்தாரு. அதுக்கடுத்தாப்புல அவன் பிறந்தான். ஈசாக்கு வளர்ந்தான். அப்புறம் யாக்கோபு ஆண்டவர் அடுத்தாப்பு சந்ததியை உருவாக்குனாரு. யாக்கோபை பல கஷ்டத்தின் மத்தியிலும் பல பாடுகள் வேதனைகள் எல்லா பிரச்சனையை தாண்டி அவனை 12 கோத்திரமாக உருவாக்குனாரு. அந்த 12 கோத்திரமும் உருவாக்கி யோசேப்பை அந்த தேசத்துக்குள்ள கொண்டு போய் யோசேப்பின் மூலமாய் ஒரு பெரிய மாற்றத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து அடிமைகளாய் 430 வருஷம் இருந்து அங்கே இருந்து கானானுக்கு வழிநடத்தி செல்லப்பட்டு பல ட்ராப்பு பல தடைகளை மீறி அவங்க கானானுக்குள்ள போய் சேர்றாங்க. எப்போ வாக்குத்தத்தை நிறைவேறுதுன்னா, ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு கானானுல போய் சேர்ற யோசுவா காலேப் வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நிலைச்சுக்கிட்டே இருக்கு. நல்லா கேட்டுக்கோங்க. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாரு அப்படின்னா, உன்னை ஆசீர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன்ட்டாருன்னா, பொறுமையோட காத்திருந்து வாக்கு தத்தத்தை பெற்றுக்கிடணுமா? நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களா? இன்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு, 5 வருஷமா இல்லை, 3 வருஷமா இல்லை, 10 வருஷமா இல்லை, 13 வருஷமா இல்லை, 1 வருஷமா இல்லை, 2 வருஷமா இல்லை. நீங்கள் குழப்பத்தோடு இருக்கிறீங்க. இருக்குமா இருக்காதா? தங்கமா தங்காதா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிங்களா விசுவாசிக்கலையா? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசிக்காமல் இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசித்தால் இந்த மே மாதத்துக்குள்ள மாற்றம் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கணும். ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் விசுவாசிக்கீங்களா? இதுவரைக்கும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருந்துட்டீங்க. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நீங்கள் விசுவாசித்தா பெற்றுக்குவீங்க. இன்னைக்கு நீங்கள் பலப்படும்படியா விசுவாசத்தை மட்டும் பிடிச்சுக்கிடணுங்கிறாரு. என்ன பிரதர் நடக்கு? போங்க, ஒன்றும் நடக்க மாட்டேது. நானும் ஜோமனை தான் செய்கிறேன். இல்லைங்க, எனக்கு ஏசப்பா கொடுப்பார். 100 வயசில் ஆபிரகாமுக்கு ஒரு ஆம்பளை பையனை கொடுத்தவர் எனக்கும் ஒரு ஆம்பளை பையனை கொடுப்பார். உங்கள் ஏக்கம் ஒரு பொட்டப்பிள்ளையாக கூட இருக்கலாம். கேளுங்க, ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தில் கேளுங்க. விசுவாசத்தை ஒரு நாள் விட்டுறாதீங்க. பொறுமையாய் காத்திருங்கள். உங்கள் விசுவாசம் புதிதாய் கற்பம் தரித்து உங்களுக்கு ஒரு மகிமையான காரியத்தை உருவாக்கும். திருமணம் முடியாமல் இருக்கலாம், சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் கஷ்டப்படலாம், சில காரியங்களோட வாழ்க்கையில் கிடைச்சும் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம், சில வியாதிகள் பலவீனங்களில் பல வருஷமாக வேதனைகளில் துக்கப்பட்டு துயரப்பட்டு ஏண்டா வாழ்கிறோம், செத்து போயிடலாமா, கல்யாணம் பண்ணியும் நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கலாம். குடி வெறி நாவியில் போராடிட்டு இருக்கலாம். சகோதரிய சகோதரா, அவங்க குடும்பத்தில் ஆண்டனைக்கு உங்களை பார்த்தான்னு சொல்கிறாரு, விசுவாசத்தை அதிகப்படுத்தியன்னா ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்காருல்ல. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், இன்னும் பெருகவே பெருக பண்ணுவேன். நிறைய பேர் உங்களை பார்த்து ஏளனமாக பேசியிருக்கலாம். நிறைய பேர் உங்களை பார்த்து இந்த குடும்பம் எங்கே உருப்பட போகுது, இந்த குடும்பம் எங்கே விளங்க போகுது, இந்த குடும்பம் எங்கே ஆசீர்வாதமாக இருக்க போகுதுன்னு பேசியிருக்கலாம். கவலைப்படாதீங்க.
வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையாய் காத்திருங்கள். அவங்களுக்கு பதில் சொல்லிடாதீங்க, ஆமாம் இவர் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிடாதீங்க. பொறுமையாக காத்திருங்க, கடைசி வரைக்கும் காத்திருங்க, நிதானமாய் காத்திருங்கள், கர்த்தருடைய சித்தத்தின்படி காத்திருங்கள். நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பெருக பண்ண கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இன்றைக்கு இறங்குகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய நேரங்களில் விசுவாசம் இல்லாத ஒரு காரியம் செத்து போனதாக இருக்குது உங்கள் வாழ்க்கையில். விசுவாசம் இல்லாத உன் கற்பம் செத்து போச்சு. விசுவாசம் இல்லை, அதனால தான் திருமண காரியம் முடிஞ்ச நிலைமையில் ஒருவேளை அவ்வளோதான், இனிமேல் நடக்காதியா, முடிஞ்சு போச்சு, திருமணமே நடக்காது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேலையே கிடைக்காது அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க. வீடா, அதெல்லாம் சாகிற வர அந்த வாடகை வீடு தான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என் வாழ்க்கை, அந்த வாழ்கிறத விட சும்மா இருக்கலாம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னத்த வேலையில் ப்ரெஷர், கடன் தொல்லைகள், வியாதிகள், வேதனை, முடியல பிரதர் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள விசுவாசத்தை காத்து கொள்ளக்கூடிய அபிஷேகம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்த விரும்புகிறார். கொஞ்சம் கூட விசுவாசத்தில் பலப்பட்டுருங்கள். பெரிய மாற்றங்களை இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.